இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் டிப்ஸ். அதாவது எந்த ரெசிபிக்குமே நம்ம பாஸ்தாவை தனியாக ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது டைம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால கேஸும் வேஸ்ட் ஆகும். ஈஸியான மெத்தடில் எப்படி வேக வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 இன்ச் ஜாஸ்தியாகவே இருக்கணும். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணாதீங்க, குழஞ்சிரும். ஸோ ப்ரெஷர் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு டேப்பில் வச்சு தண்ணி திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு வடிகட்டியில் இந்த பாஸ்தாவை வடிச்சிட்டு இந்த ஹீட்லேயே இருந்ததுன்னா ஓவர் குக் ஆயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வடிகட்டின பாஸ்தாவை நம்ம டேப் ஓப்பன் பண்ணி நல்ல கூலான தண்ணியில் மறுபடியும் வாஷ் பண்ணிடலாம். இப்படி செஞ்சால் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரை நீங்கள் எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சால் கேஸும் மிச்சமாகும். சமைக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா